உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன். ஏன் உன் கதை முடியும் நேரம் இதுன்னு ஒண்ணு நீங்க உள்ள ஜாக்லின் சொல்லியிருந்தீங்களா சார்? என்ன இஷ்யூக்காக சார் சொல்லிட்டு இருந்தீங்க? ஏதோ அவங்க பேசும்போது சொல்லிட்டு ப்ரோ இருக்கீங்க. இந்த பஞ்சாயத்துல அடுத்து சாயந்தரம் அவங்க தனியா ஸ்பேஸ் போட்டு அழுக போறாங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயா இல்ல இதுக்கெல்லாம் பதில் சொன்னா கண்டிப்பா கூட்டுருவாங்க பஞ்சாயத்து. அதுதான் இல்ல அது பண்ணாதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சார். அதுதான் சொல்ல வரேன். பண்ணுதான் நீங்க வந்து தப்பா சொல்லல. ஏதோ வந்து இவங்க எல்லாம் பேசும்போது நல்ல பண்ணா சார் இப்ப கூட பண்ணாதான் சொல்லிடுவாரு. பட் ஆனா சார் ஓகே சொல்லுங்க சார். இப்படித்தான் அதுங்க பண்ணா சொன்னேன். அது வெளியில என்னடானா வெளியில அதுவும் எப்படி தெரியுமா எனக்கு வர்ற கமெண்ட், அதாவது இந்த இப்ப வெளியில இருந்து வருவாங்கல்ல அவங்க, உங்களை வெளியில வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன அதுல இவ்வளவு சந்தோஷம் உனக்கு? உள்ள வர்றவங்க வெளியில வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யோ என்னையா சொல்லி என்ன உள்ள கூப்பிட்டு வந்தீங்க, இங்க என்னையா வேற என்னமோ நடக்குது, வெளியில என்னமோ என்னைய திட்டுறாங்களா அப்படின்னு. இல்ல நீங்க வந்து இவங்களை தொட்டீங்க அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு, அவங்கள தொட்டீங்க இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. டேய் நான் வந்த முதல் நாள் நடந்ததே அது மட்டும் தான்டா உண்மை, மிச்சது எல்லாம் போய். இது யாராச்சும் முதல்ல இதை வெளியில போடுங்கடா. ஆக்சுவலா சார் இது நீங்க உள்ள போறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாள் உள்ள வந்தீங்கல்ல, அப்பவே நாங்க ஒண்ணு டீகோட் பண்ணோம். நிறைய பேர் இங்க மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ரவீந்தர் சார் உள்ள போய் எல்லாரையும் வச்சு செய்ய போறாரு அப்படின்னு. நாங்க நினைச்சோம் உங்களை வச்சுதான் சார் செய்யறதுக்கு உள்ள கூப்பிட்டா. நானே சொல்லிப்பேன் நேத்து அந்த பிபி கொண்டாடத்துல சொல்லிருப்பேன், உள்ள போய் வச்சு செய்ய போறேன். அதுவும் அதுக்கேத்த மாதிரி கடைசி நாள் வரைக்கும் அப்படியா இருங்க சௌந்தர்யா, அப்படியா இருங்க இவங்க ஜாக்லின், அப்படியா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டைலாக் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஜாக்லின் முத்துவெல்லாம் நான் ஃபேவரா தான் பேசிட்டு போனேன். இப்படி டைலாக்கா பேசிட்டு போயிட்டு உள்ள போய் நான் எல்லாரையும் அன்பின் ஸ்வரூபமா கட்டி புடிச்சு பேசணும் ஒரே ஆள் நான் தான். மிச்சம் 7 காரி துப்பி இருக்குங்க. இந்த விஷயமே தெரியாம கட்டி புடிச்சு பேசினேன். என்ன ஆக்சுவலா என்னன்னா அப்பதான் தெரிய வந்தது இவங்க எத்தனை பேரும் செய்ய காத்துக்கிட்டு இருந்தது எங்களை. ஆனா விஷயம் தெரியாம சரி அப்படிதான் இவனுங்க செய்யறானுங்களே அப்படின்னு நினைச்சா, ஏன் கூட வந்து அவங்க ஒரு பக்கம் வருஷனையா புடிச்சு இழுத்தா, ஒரு பக்கம் இவ போறா, ஒரு பக்கம் இவளை புடிச்சு இழுத்தா, அந்த பக்கம் அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போறா. சுனிதா கிட்ட ஏமா நீ பிஆர் எங்க இருக்குன்னு பார்த்தாமா, நீ ஏமா ஏதாவது ப்ரூஃப் இல்லாம கத்திக்கிட்டே இருக்க? நோ சார் வி ஹேவ் ப்ரூஃப் சார். நாங்க ஒரு டெம்ப்ளேட் கூட போட்டோம் உங்களுக்கு. அது என்ன டெம்ப்ளேட்னா ஒரு படத்துல வரும், அது என்னது, நீங்க எல்லாம் இவங்க கூட போய் மாட்டலடா வெளியில இருந்தா நீங்க தேவையில்லாம மக்களை குழப்பிக்கிட்டு இருப்பீங்க, அதனால உங்களை உள்ள தூக்கி போட்டதே எங்க பிளான் தான்டான்ற மாதிரி புடிச்சு. நான் இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள கேட்டேன். அதுக்குதான் நேத்து அந்த ஃபேன்ஸ் மீட்ல கூட கேட்டேன். சௌந்தர்யா வந்து உடஞ்சு போய் கதர்னான்னு 3/4 மணி நேரத்துல கன்ஃபெஷன் ரூம்ல உள்ள வான்னு கூப்பிட்டாரு. நான் அன்னைக்கு விஜய் சேதுபதி சாரோட பேசி உடஞ்சு போய் சாப்பிட மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு வாசல்ல உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கேன். அந்த மனுஷன் 2 நாள் ஆகி என்னை கூப்பிடவே இல்லை. யோ என்னையா நடக்குது? லவ் சீன் அதுவா இல்ல உள்ள நடக்குது லவ் சீனானே எனக்கு தெரியல. மேஜிக் சிஸ்டர் பேசலாம். ஓகே ஓகே थैंक यू குரு. ஏங்க ரவீந்தர் சார் உங்க 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 ரசிகை கிட்ட சொல்லிட்டாங்க உங்களை வெரி குட் ஃபேன் ஒருத்தங்க இருக்காங்க. ஆனா மேஜிக் செரின்னு சொல்ல மேகி செரின்னு சொல்லிட்டாரு. இல்ல என் பேரையும் மேஜிக் செரி பேரையும் சொல்லிருக்கீங்க. அங்க எல்லாரும் என்ன எங்களை வச்சு செய்யறாங்க. எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. அபி சிஸ்டர் உங்க பேரை மறந்துட்டாங்க பாத்துக்கோங்க. ஏங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த இடம் எப்படி இருந்துன்னு வந்து பார்த்தவங்க பாட்டு வந்துகிட்டே இருக்காங்க. நான் எனக்கு கிடைச்ச கேப்ல எவ்வளவு பேர் ஞாபகம் வந்ததோ டப்பு டப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்த நான் காலி பண்ணிட்டு போகணுன்றதுக்காக டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன். புரிஞ்சு சார். எனிவே சோ thank you so much சார் அந்த ட்ராஃபியை வந்து கொடுத்ததுக்கு. அதுக்கு தான் நான் மேலே ஏறி வந்தேன். தட்ஸ் so sweet of you. அது சொல்லணும்னு நினைச்சேன். thank you. ஆக்சுவலா அது எனக்கு தெரியாது. அவங்க நீங்க ஃபேன்ஸ் இதுல ஒன்று ரெடி பண்ணியிருக்கீங்க. பட் ஆனா அது உங்க கையில கொடுக்கறது தான் மரியாதை. சரி ஐ எம் ஹானர்ட் சம்வே கொடுத்ததில்ல. உங்களுடைய பீப்புள்ஸ் காலன்னும் போது இனவே இட்ஸ் யுவர் லவ் ஷுட் பி. அந்த பொண்ணும் ஷி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. காலையில் ஆடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் வருவீங்கன்னு நான் நிஜமாவே நினச்சி பார்க்கல அப்படின்னு. ஷி செட் லைக் நீ நிறைய இந்த மாதிரி நடக்காதெல்லாம் நடக்கும் நம்பு அப்படின்ட்டு வந்துட்டேன்.
ஷூர் சார். and she தேங்க் is யூ. also அதுக்கு happy. She is also happy like seeing ஆமா, all அதுவும் your love. லாஸ்ட் மினிட்ல தான் வந்து அனௌன்ஸ் பண்ணோனே பாவம். ஆக்சுவலி என்னோட பார்ட் அதுல எதுவுமே கிடையாது. நான் ஜஸ்ட் அந்த மணி வந்து எல்லாருமே போட்டதுல நம்ம இன்னும் ஒரு 100 rupees வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். பட் கைஸ் லைக் இந்த இட்டாச்சி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இந்த பிரசாந்த், அந்த பசங்க தான் வந்து ஃபுல்லா அலைஞ்சு திரிஞ்சு எல்லாமே அதை பண்ணாங்க. வி ஆர் ஜஸ்ட் வந்து அந்த மணி மட்டும்தான் குரூப்பா கலெக்ட் பண்ணி பண்ணது. Oh, I mean like அங்க as you வந்திருந்தாங்க said. இல்லையா, அந்த பசங்க தான் வந்து Oh, they were okay. fully did that. பாவம் 2 நாளா அலைஞ்சு அது லாஸ்ட் மினிட்ல அந்த ட்ராஃபி கரெக்டா வந்து அந்த ஒரு அவங்கள கேர்ள். பார்த்தேன் பிகாச்சுவா பிகாச்சு ஆமா ஆமா, மஞ்சு. லாஸ்ட் மினிட்ல கேர்ள் வித் குவீன் இருக்கிற மாதிரி கரெக்டா தேடி எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஒரு நாள் அலைஞ்சு போய் they did so much. அதுல ஒரு செம்ம காமெடி ஒன்று நடந்ததுங்க. என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு. ஏங்க இதான் கிளியரா டிராஃபின்னு எழுதிருக்கு, இதுக்கு மேல இதுல என்னங்க ரகசியம் இதுக்கு மேல? அதான் படிச்சோன்னே தெரிஞ்சு போச்சே. ஆமா, அப்ப சௌந்தர்யா கேட்டா, ஏங்க நான் மக்கு தாங்க, அதுக்காக டிராஃபின்னு எழுதுனா படிக்க மாட்டேனா? லாஸ்ட் விஷன் பேசுங்க. ஆனா நம்ம கிஃப்ட் தாங்க அங்க வெயிட், உங்க கிஃப்ட விட மிரண்டுட்டா. முட்டை பப்ஸ். ஆனா சார் வந்து சூப்பரா பண்ணாரு. A to B ஸ்வீட்ஸ்ல வாங்கிட்டு போயிட்டு நீங்க என்ன சொல்லிட்டீங்க, ஐஸ்வர்யா பேக்கரியில வாங்கிட்டு போயிட்டேன்றீங்க. அதுக்குள்ள எப்படி இல்ல, நான் ஆக்சுவலா சொல்லல, அத சாப்பிடாம விட்டுட்டானா என்ன பண்றதுன்றதுக்காக. அதுக்குள்ள ஐபோனுன்றான் ஒருத்தங்க, கோல்டு ரிங். டேய் இதெல்லாம் என் ஒய்ஃபுக்கே நான் வாங்கல, வாங்கினேன்னு தெரிஞ்சா என் வீட்டுல விட மாட்டான். நீ என்னடா சௌந்தர்யாக்கு ஐபோன் அது இது இதெல்லாம் சொன்னோன்னே எக்கு பஃப் பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டா. நல்ல கண்டென்ட் சார் அது, முட்டை பப்ஸ் கண்டென்ட். ரெக்வயர்டு கண்டென்ட் வரல சார் அது. வரும் இந்த செகண்ட் பார்ட். சார் அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள், சாம் உங்களை ரொம்ப நாளா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டீங்களா, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எப்போ சாம் அப்ப எங்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா? இல்ல சாம், நீங்க கால் பண்ணும் போது நான் எடுக்க முடியல. அப்புறம் அதுக்கப்புறம் கூட லாஸ்ட் இதுல கூட விஷாலோடதுல நீங்க மேபி நீங்க கால்ல சொன்னீங்களா, அதுதானே சாம்? ஐ மீன் நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். டிஎம் யா ஐ மீன் அந்த வர முடியல. வாங்க சார், கொஞ்சம் ரொம்ப ஆக்சுவலா நான் வந்தேன், அதுக்கப்புறம் அது ஏதோ ஒண்ணு இன்ஸ்டால் பண்ண சொன்னுச்சு, அதையும் இன்ஸ்டால் பண்ணேன். அடுத்தது ஒண்ணு ஏதோ ரெஜிஸ்டர் பண்ண சொன்னுச்சு, அதுக்குள்ள எனக்கு வேற கால் வந்தது, டிவைட் ஆயிட்டேன். சாம் டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம். அதுக்கு தான் சார் கால் பண்றேன். நீங்க ஒரு வாட்டி அந்த ஆப் இல்ல கரெக்ட். ஆக்சுவலி நீங்க கால் பண்ணும்போது ஒண்ணு ஏதாவது ஒரு ஷூட்ல இருக்கேங்க, அப்படி இல்லனா ஏதோ ஒண்ணு. இல்ல அதுதான் நான் விட்டுட்டேன். இங்க தான் எனக்கு மெசேஜ்ட்டே இருக்காங்க. நான் சரி அவரு கொஞ்ச நாள் இல்ல ஆக்சுவலா இப்ப இன்னைக்கு வேணா மேபி ஆஃப்டர் திஸ் ஒன்னு இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அது ஆக்சுவலா இன்ஸ்டால் மட்டும் தான் பண்ணனும். நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிடுவோம். இன்ஸ்டால் ஆக்சுவலா பண்ணிட்டேன், நான் ரெஜிஸ்டர் மட்டும் தான் பண்ணனும். ஆமா இட்ஸ் ஆல் டன். நான் ஆக்சுவலா அந்த ஸ்டேஜ் வந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃபோன் கால்ல தான் டிவியேட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்புறம் நான் வந்து ஆக்சுவலா அவங்களையும் தான் இந்த பிளடி ஸ்வீட் அவங்கள ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து சௌந்தர்யாவை ஃபோன் எடுத்துட்டு கால் எடுத்துட்டேன். அதுல ஒரு காமெடி, கால் எடுத்தோன்னே அவ சௌந்தர்யா ப்ரோ ஐ கால் யூ பேக் ப்ரோ. இதுல என்ன காலை கனெக்ட் பண்றதுன்னு கட் பண்ணிட்டேன். திருப்பி இவங்களுக்கு கால் பண்ணலாம்னா ஓகே அதுவும் முடியல. ஸோ இதே கேப்ல அதுக்கும் ஒரு சாரி. கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டோன்னு நான் மறுபடியும் டிஃபரெண்டா கால் எடுக்கிறேன். ஓகே சார். ஷூர். விஷன் பேசலாம். விஷன் சார், அருண் பிரசாந்துக்கு வந்து கிடைக்க வேண்டிய அப்ரிசியேஷன் வந்து எங்கேயுமே கிடைக்கல. நீங்க அந்த எல்லாரோட ஏவிலையுமே வந்து அருணோட வந்து கிளிப்ஸ் எப்பவுமே இருக்கும். அவர் அந்த வீட்ல வந்து நிறைய பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கவே இல்லை. ஃபைனல்ஸ்லயுமே வந்து கேம் சேஞ்சருக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க, ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு அவார்ட் கொடுத்தாங்க. பட் அவருக்கு எதுவுமே கொடுக்கல. அது வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. மஞ்சரிக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மஞ்சரி நல்ல பிளேயர். ஆமா, நான் வந்து அந்த கேம் சேஞ்சர் அவார்டு வந்து அது அருணுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு நினைச்சேன். வந்து ஒரு நெகட்டிவ் மைண்டோட சொல்லல, மஞ்சரிக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா அந்த கொடுத்ததுக்கு டிசர்வ்டுன்னு பார்த்தா அருண் தான், வேற யாருமே கிடையாது. ஆக்சுவலா அவனால மட்டும்தான் எதிர்க்க முடிஞ்சது. கேம் சேஞ்சர்னா எல்லாரோடையும் அந்த கேமை சேஞ்ச் பண்ணிருக்கணும்.
போய் அவங்க வந்து ஆக்சுவலா பிபி கொண்டாட்டம்க்கு யார் வந்திருந்தாங்களோ அவங்க 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 அதுக்கு ஒரு பதில் கொடுத்திருப்பாங்க. இட் வாஸ் ஆக்சுவலி நாட் அ ரைட் ஆன்சர். ஆக்சுவலா சொல்லணும்னா என்னன்னா, என்னால வந்து முத்துக்கு அகைன்ஸ்டா விளையாட முடியல. காரணம் என்னன்னா, நான் வர்றதுக்கு முன்னாடியே ஓட்டு போட்டேன். ஒரு தமிழனா ஒரு தமிழ் சாரி தமிழனா இல்ல, ஒரு தமிழ் பேசுற ஒருத்தன், தமிழ்ல சுவாசிக்கிற ஒருத்தன் ஜெயிக்கணும்ன்ற விருப்பத்துல நானும் இருக்கேன். ஸோ அதனால என்னால முத்துக்கு அகைன்ஸ்டா விளையாட முடியல அப்படின்னு சொல்லும் பொழுதே ஷீ இஸ் நாட் அ கேம் சேஞ்சர். ஒரு கேம் சேஞ்சர் ஹூ இஸ் ஆஃப் லைக் சப்ஜெக்டட் டு பிளே த கேம் அகைன்ஸ்ட் ஆல் த பீப்புள். ஸோ அந்த அவார்டுக்கான அந்த கேலிபர் வந்து அருண் வந்து நோ மேட்டர் வாட் எனிமிட்டி யார்கிட்ட வேணாலும் இப்ப விஷால் அப்ப அப்படி இப்படி ஒரு பாயிண்ட்ல எடுத்துப்போம். விஷாலுக்கு அப்ப இல்லைன்னா ஒரு பாயிண்ட்ல விஷாலுக்கு அகைன்ஸ்டாவும் அவன் குரல் கொடுத்து சண்டை போடுற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவன் சண்டை போட்டான். எக்ஸாக்டா சொல்லணும்னா கேம் சேஞ்சர் அப்படின்றதுல ஒரு சிக்னிபிகண்டா அவனுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்க வந்து அவங்களோட பேச்சாற்றல் திறமை மஞ்சரிக்கு நல்லா இருக்கு, அதுவும் இல்லாம உங்களுக்கு கன்ஃபெஷன் ரூம்ல படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, அதுல நல்லா இருக்கு, இதுல நல்லா இருக்குன்னு நீங்க வந்து அருணை மிஸ் பண்ணது வந்து he is the first one to make an offensive game with முத்துக்குமரன். இதை நான் முத்துக்கிட்டேயும் 10 தடவை ஏன் உள்ள போன அன்னைக்கே கூட சொல்லியிருப்பேன். உள்ள போனேன், டேய் நீ தான்டா ஃபர்ஸ்ட் முத்துவை எதிர்க்க ஆரம்பிச்ச, அங்க இருந்து கேம் மாறி ஷோல வந்துச்சு சார், ஷோல வந்துச்சு நீங்க சொன்னது. அதுல இருந்து கேம் மாறி இருக்கும். பட் நீ அதுல கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணிட்ட. ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கினோட கிராஃப்ல விட்டு வெளில போயிட்ட. இல்லைன்னா அந்த ஷோல அந்த நிமிஷத்துல இருந்து ஹீரோ வில்லன் யாருன்றது தெரியற மாதிரி போயிருக்கும். இதுல யார் ஹீரோ யார் வில்லன்றது இந்த ஷோல அந்த பொசிஷன் யாருமே எடுக்காம போனது, சப்ரஸ் பண்ணி போனதுதான் ஐ மீன் இட் இன் அ வே. அன்னைக்குதான் சார், அன்னைக்கு சொன்னதான் சார். இப்போ ஹோஸ்ட் வந்து தட்டி கொடுத்திருந்தா கண்டிப்பா அருண் டாப் 2 தான், விஷாலோட ஒரு படி மேல போயிருப்பாரு. நம்ம பேசணும். நீங்க மஞ்சரி ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணதோட 5% பண்ணிருந்தீங்கன்னா கூட போதும். கண்டிப்பா சார். ஒரு 3 நாள் முத்துக்குமரன் லிட்டரா என்ன வந்து மென்டலா கன்ஃபியூஸ் பண்ணிட்டான், டார்ச்சர் பண்ணிட்டான் அருண் சொல்லி 3 நாள் அருண் அருண் அருண்டே இருந்தாரு முத்துக்குமரன். அந்த அளவுக்கு ஒரு பக்கத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல அருணோடதுல முத்துக்குமரன் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, லூஸ் வேர்ட்ஸ்னு பர்சனல் டச் பண்ற லெவலுக்கு பிரேக் பண்ணிட்டான். அது அவன் நினைச்சிருந்தா அதுல இருந்து அதை கொண்டு போயிருந்திருக்க முடியும் கேம. பட் ஆனா அகைன் there is something அந்த இடத்துல இப்ப கேம் முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் சொல்றேன், அந்த இடத்துல எந்த மெக்கானிசம் முத்துவோடைய இன்டெலிஜென்ஸ் எங்க ஒர்க் ஆச்சுன்னா, அவன் ஃபர்ஸ்டே வந்து இந்த கேம்ல தான் நினைக்கக்கூடிய, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கிங் மேக்கர்னு 2 இருக்கு. அவன் கிங் மேக்கரை பக்கத்துல வச்சுக்கிட்டு கிங் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஜோக்கர் அது இதுன்னு சொல்றதெல்லாம் வேற. எப்ப தீபக தன் பக்கத்துல வச்சுக்கிட்டு அஃபென்சிவ் கேம் ஆடலையோ அப்பவே இந்த கேம்ல அவன் நினைச்சதெல்லாம் காயின் பண்ண முடிஞ்சது. அதான் ஆப்போசிட்ல யாரு கேள்வி கேட்பாங்களோ அவங்களெல்லாம் அவன் பக்கத்துல வச்சுக்கிட்டு, ரொம்ப பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கும் போது மத்தவங்க எல்லாருடைய கேமும் சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஜாக்லைன் வாயை திறக்கல ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம், மஞ்சரி வாயை திறக்கல, காலி பண்ணி அனுப்பிச்சாச்சு. அருணை பேசுறதுல அருணே முத்துக்குமரனுக்காக இல்ல, எந்த பக்கத்துலடா ஆஃப் ஆகுறதுனே தெரியாம ஆஃப் பண்ணிட்டானுங்க. விஷால் இல்ல இவங்க எல்லாம் வந்து முதல்ல இருந்தே அஃபென்சிவ் கேம் எல்லாம் ஒண்ணு வரவே இல்ல, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கே வரல அவங்கலாம். சோ டிராவல் ஈஸி ஆயிடுச்சு. ஃபேக்டரி டாஸ்க்லாம் சார் அருணோட ஃபயர், அதுல சைலண்ட் ஆனவர் தான், ரொம்ப சைலண்ட் ஆனதுக்கு இல்ல அதுதான் சொல்றேனே, இது இட்ஸ் சம்திங் லைக் கொஞ்சம் அவருக்கு மோட்டிவேட்டோ இல்ல ஒரு மாதிரி கேம ஒரு 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 மாதிரி லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஸ்பேஸோ கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இது இப்ப அந்த வீக்ல மட்டும் இல்ல சார், ஸ்டார்டிங் வீக்ல இருந்தே நடந்திருந்தது. இல்ல அவர் பேச வரும்போது நான் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, என் தவறெல்லாம் நான் என்ன பாக்குறேன்னா, அந்த டைம்ல நான் வந்து இந்த ஷோவை வெளியில இருந்து ஒரு ஆங்கிள் பாக்குற பெர்செப்ஷன்ல நானே அந்த டைம்ல வந்து அருணெல்லாம் வந்து பயங்கரமா கலாய்ச்சிட்டேன். என்னோட ட்வீட்ல என்னோட இதுலலாம் வந்து எப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மாதிரி ட்ரால் மாதிரி அவனை கலாய்ச்சிட்டேன். ஆனா ஒரு பாயிண்ட்ல உட்கார்ந்து யோசிக்கும் போது, எல்லாரோட கேலிபிரேஷனை உட்கார்ந்து செக் பண்ணும் போது அவனோட ஸ்ட்ரென்த் எனக்கு அப்பதான் நல்லா புரிஞ்சுது. ஓகே ஆமா இல்ல, இவனை தவிர அதை சொல்ல கூட இந்த வீட்டுல யாருக்கும் தைரியம் இல்ல.
அது அருண் கிட்ட பேசி பாருங்களா சார், ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வந்துருவேன், நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நாளைக்கு ஆக்சுவலா அவனோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு அவனோட ஃபேன்ஸ் மீட் நாளைக்கு. ஆமா, நான் ஆக்சுவலா இன்னைக்கு ஃபேன்ஸ் தீபக் நான் சொன்னேன், என்னை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் முடிச்சுட்டு வெளில வந்து வரிசையா நான் இவனுங்க கூட விளையாண்டவங்க, நானே வந்து இதை பண்ணா நல்லா இருக்காது, நீங்க பண்ணுங்கன்னு நான் வேணா அருணை வந்து இதுக்கு வர சொல்றேன். வர சொல்லுங்க சார், நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க பேசி பாருங்களேன், அவன் சச் a gentleman சார். நம்பர் அனுப்பி விடுங்க சார். இவரு பிரசாந்த் மீட் பண்ணாரு, அருண் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டவுன் டு அர்த்தா இருக்கு. இல்ல எல்லாரும் வந்து போயிட்டாங்க. அப்போ அவரு அர்ச்சனா மேடமும் வந்திருந்தாங்க, அருண் சார் வந்தாப்புல. சார் போட்டோன்னு வாங்க வாங்க பரவாயில்ல, அவங்களையும் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு எங்க கூட போட்டோ எல்லாம் எடுத்தாரு. அவரு உண்மையிலே கேரக்டர் வைஸ் ரொம்ப, அவரு வந்து எப்படின்னா செம்ம கேரக்டர். ஆனா அவன் ஆக்சுவலா என்னன்னா அந்த வீட்டுல உண்மையிலேயே தங்கம்னா தங்கம். அவன் வந்து உண்மையிலேயே ரொம்ப தங்கமான பையன். நடிக்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடிக்கல. அவன் வந்து உங்களுக்கு அவன் வந்து இந்த ரஃபா கோவமா பேசுற இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதானா அவன் பர்சனலா எடுக்க மாட்டான் அத. ஆமா, அவன் பர்சனலா பேசுறத கூட ஒரு டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவான் அவன். ஆனா he will never lose the words, like எப்படி சொல்றது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க மாட்டான். அதான் சார், எனக்கு எங்க விஷால் ஃபேன் சைட்ல இருந்து பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, இந்த இப்போ விஷால் மேட்ரை எடுத்துட்டு வந்து எல்லாரும் எத்தனையோ வந்து கேள்வி கேட்டு கேம் விளையாடினாங்க. ஆனா கூடவே இருக்கிற அருணுக்கு தெரியும் எல்லாமே. அருண் நினைச்சிருந்தா எப்பயோ கேம் விளையாடி இருக்கலாம் இதை பேசி. ஆனா ஒரு டைமும் அருண் வந்து விஷாலை விட்டு கொடுத்ததே இல்லை. அது கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, அப்படி நீங்க கேட்டீங்கன்னா விஷால் அங்க வந்து உள்ளுக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு கேமும் விளையாடவே இல்லை. வெளியில போயிட்டு வந்தோடனே உள்ளுக்குள்ள வந்து விஷால் மேலேயே, ஏன் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு உள்ள இருக்கும் போது தெரியலையா, வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பெருசா ஞான உதயம் வந்துருச்சா? இல்ல இவங்க கேம் விளையாடுறத கூட அந்த ஒரு பாயிண்டா எடுத்துட்டு வராங்கல்ல, அது கூட உள்ள வர மாட்டாங்க பிரதர். உள்ள இருக்கிற யாருக்குமே நீங்க பாக்குற ஆங்கிள் கிடையவே கிடையாதுன்றதுதான் ஆங்கிள். நீங்க தான் நான் மீன் பண்றது நெகட்டிவ்ன்ற அந்த ஆங்கிளே கிடையாது உள்ள. சார் இதுல விஷால், தர்ஷிகா, அன்ஷி இப்படி எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் மெயின் சோர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க. இப்ப அவங்க பேர் சொன்னா வேற என்ன அடிப்பாங்க, ட்விட்டர்ல இன்னும் 3 days அடிப்பாங்க. அது சாருக்கு புரிஞ்சுக்கிறது. நான் அதை ஃபுல் டைமா வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு நீங்க சொல்லாட்டியும் தெரியுதுதான். பட் சார் அவங்க தான் சார் மெயின் சோர்ஸ். அவங்கள எல்லாரும் விட்டுட்டாங்க சார். அவங்க ஆரம்பிக்காட்டி இது பாட்டுல போயிருக்கும். அதான் அந்த கேமோடைய சுவாரஸ்யத்துல ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி பேசிடுறது, பேசிட்டதுக்கு அப்புறம் அதை நியாயப்படுத்துறதுக்குன்னு இன்னொரு குரூப் அதை கிளம்புறேன்னு அதை சொல்லிட்டது தன் தலைவின்றதுனால அதுக்காக கிளம்புறதுன்னு. இது 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 இட்ஸ் லைக் என்ன சொல்றதுன்னா, எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு மாயாவுடைய ரைட்டிங் அதனாலதான் அதை மேப் பண்ணி வந்துச்சு. சம்பந்தமே இல்லாம இவ்வளவு நாளுக்கு அப்புறம் மாயாவோட ரைட்டிங் ஏன் இதை மேப் பண்ணி வந்ததுன்னா இதனாலதான் அது வருது. நீங்க வந்து மோர் தேன் அ கண்டஸ்டன்ட், ஒரு ஸ்பெக்குலேட்டர் ரொம்ப ஸ்பெக்குலேட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இட் டசன்ட் ஹேவ் அ வேல்யூ அட் ஆல். நீங்க வந்து அண்ட் கெட்டிங் வெரி பர்சனல் டு தெம் அப்படின்றது, அவங்க ஃபேமிலி கூட பர்சனலா, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்படியே நீங்க உங்க ரேஞ்சோட நிறுத்திட்டு விட்டுறணும். இப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அபிஷேக் எடுத்த பாயிண்ட்னால ஈவினிங் ஒரு ஸ்பேஸ் விஜய் விஷால் ஃபேன்ஸ் அண்ட் சௌந்தர்யா ஃபேன்ஸ் அட்டாக்கிங் ஒரு ஸ்பேஸ் நடக்காது மட்டும் பாருங்க. நான் சொல்றேன் டைட்டில் மட்டும் நான் சொல்றேன், நாங்களாம் சொல்லி அபி சிஸ்டர் அப்படின்றோம். சார் நம்ம போய் சொல்ல சார், அவங்களே பேமெண்ட் எக்ஸ்ட்ரா வேணும்லாம் கேட்டாங்க சார். பிக் பாஸ்ட ஒன்னு செட் பண்ணிட்டேன், இன்னொன்னு செட் பண்றேன், போனஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க சார். என்னது நான் சொல்றேன் சார், பிக் பாஸ்ட கேட்டாங்க சார். போனஸ் பேசிட்டு இருப்பாங்க சார். ஐயா அபி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருங்க, ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி சார் முடியும்? ராம் பிரகாஷ் தலைமையில ஒரு மாபெரும் எழுச்சி நடந்துகிட்டு இருக்குன்னு போடுங்க. கேம் மோடுன்னு இந்த டைட்டில் எக்ஸ்ட்ரா போனஸ்லாம் கேட்டாங்க சார். அப்ப நம்ம ஒண்ணு சொல்ல சார், அவங்களே சொல்லிருக்காங்க சார், வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார், வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ரைட். அதுல ஹைலைட் அந்த பொண்ணு வந்து எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்லியும் திரும்ப போய் அந்த கண்டென்ட்டை வாண்டடா ஒரு டைம் இல்ல 2-3 டைம் வந்து அதை ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க உள்ளுக்குள்ள.
வெரி குட். ஐயோ அது பெருமையா குரு ப்ரோ நீங்க ரெக்கார்டட் ஸ்பேஸ் போடலன்னு சொல்லி ஒரு ஆள் வருவாரு பாத்துக்கோங்க. இல்ல இல்ல ஆனா அந்த உங்கள ரெக்கார்டிங் தான் யாராச்சும் பிபி கொண்டாட்டம் வந்திருந்தா பாத்திருப்பீங்க. இவன் விஷால் வந்து தர்ஷிகாக்கு காஃபி கொடுத்ததும் ஆமா அண்ட் அன்ஷிதா சொல்லவே தேவையில்ல. பட் ஆனா இவங்க நீங்க இத பாத்திருப்பீங்க. இவங்கெல்லாம் நார்மலா தான் இருக்காங்கன்றது அது அவங்களுக்கு தெரியுமா இல்ல அது அவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்காங்களா? அவங்களுக்கு அது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்க சார். தெரிஞ்சாலும் ஏன்னா அது எல்லாரும் பேசணும்ல சார். நான் ஒரு சார் இல்ல ஒரு சார் ஸ்பேஸ்ல ஒண்ணு எல்லாமே இருங்க தெரியும் சார். இருங்க அப்படி இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சாம் ப்ரோ என்ன சொல்றேன் சார், எல்லாமே தெரியும் சார். ஓ இங்க வந்து விஷால டார்கெட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரொபகண்டா பண்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் நடத்தி அங்க இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் பிராண்ட் பண்ணும், கூட வந்து தொட்டுக்க பிக்கல் மாதிரி சௌந்தர்யா ஃபேன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது இங்க ஒரு டார்கெட்டட் அஜெண்டாவா போயிட்டு இருக்கு சார், வேற எதுவும் இல்ல. சூப்பர் கண்டென்ட் கொடுத்துட்டீங்க, முடிஞ்சுச்சு இன்னைக்கு. முடிஞ்சு ரவி இப்படி சார் போட்டு அப்புறம் மொத்தத்தையும் லாஸ்டா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டீங்க. ரவி சார் இதுக்கு வந்து சொல்லுங்க ரவி ப்ரோ. சார் சப்போர்ட்னு சொல்லி ரவி சார் பேரே வந்துரும். ஐயா பிராதே நம்ம சார் மேலதான். சார் கூப்பிடுங்க அந்த லாஸ்டா ஃபேட் ஒரு மேன. போடுறா லாஸ்டா நண்டுல ஒரு துண்டா மறுபடியும். லாஸ்டா ஒரு சாங் பாடுவாங்க பாத்தீங்களா ஜெஃப்ரியும் ஆ விஷாலும். ஆ, அதுல தர்ஷிகா வரும்போது விஷாலா எதுவுமே பேசாத இருக்கும்போது ஜெஃப்ரி பேசும்போது அங்க பாத்தீங்களா சார் எப்படி பேசுறாரு அது? ப்ரோ இப்போ ஆக்சுவலா டீட்டெயிலா சொல்லுங்க சார், சொல்லுங்க. இது அவனுங்க பிளான்ல இருந்ததுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு பண்ணுவானுங்க தான் நான் நினைச்சேன். ஆனா அட பாவிகளா செய்கைகளா செய்யறானுங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா நான் முடிச்சுட்டு வந்து ப்ரோ அப்படின்னா, டேய் அப்பா நீ எதெல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட வந்து ப்ரோன்னு சொல்லாதடா, எங்கேயாவது போடான்ட்டேன். ஆனா சார் அது பாருங்க சார் பாருங்க இன்னொரு டிவில இன்னைக்கு பார்த்தா என்னமோ மாசம். ஐடியா ரவீந்திர சாரோடதுன்னு தோணுது சார். ரவி சார் இருக்கும் இருக்கும். ரவி சார் இன்னொரு சின்ன ஹெல்ப் சார், ஜெஃப்ரியுமே கான்டாக்ட் பண்ணி விடுங்க சார், ஒரு ஸ்பேஸ் போட்டுருக்கேன். ஆக்சுவலா அவனை வந்து புடிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சு சரி ஓகே அவன் நின்று உட்கார்ந்தே ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார்ந்து பேச மாட்டான். பரவாயில்ல சார், ஓடிட்டே இருப்பான். தலையில நின்று கூட பேசுங்க சார். சத்யாவும் ஜெஃப்ரி பேசிட்டா ஒரு இது வந்தா சூப்பரா இருக்கும் சார், அட்டி பயங்கரமா இருக்கும். ஆனா ஓகே டெஃபினட்டா. இன்னைக்கே பிடிச்சிருங்க சார். ஆனா போட்டுருவோம். அவன் தான் வெயிட்டா செய்யறதுல வெயிட்டா. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கெல்லாம் அவன் வந்து அன்னைக்கு கேட்டான் அந்த விஷால இவங்க கலாய்க்கும் போது இறங்கிட்டான். கேட்கறது என்ன, இறங்கிட்டான் அவன்கிட்ட. தம்பி நீ வந்து அவங்க செலிபிரிட்டி ஆகணும்னு ஆசைதான் படுறாங்க, நீ செலிபிரிட்டி, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி, இப்படி வந்துரு, அந்த பக்கம் போவாத, இப்படியே வந்துருன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு பட்ட பாடு இருக்கு. அவங்க ட்ரை பண்றதே உன்னைய தொட்டா தான் செலிபிரிட்டி ஆயிடலான்னு தான் ட்ரை பண்றாங்கடா. ஏமாந்துராதரா கோட்டசாமின்னு எழுப்பி கூட்டி, இதுக்கெல்லாம் டென்ஷனே ஆகக்கூடாது, அவங்க பாட்டு ஏதாவது பேசணும்னு விட்டுரு அப்படின்ட்டான். சுரேஷ் தாத்தா கீழே இருக்காரு, வர சொல்லுங்க மேல. சார் இந்த அது பேர் என்ன கொண்டாட்டம்ல கூட ஏதோ நடக்கும்போது ஜெஃப்ரி ரியாக்ட் ஆயிட்டாங்க, அப்படியா சார்? ஏதாச்சும் சின்னதா கலாச்சாங்கன்னா ஒண்ணும் அப்படி அது கூட பப்ளிக் சைட்ல எல்லாம் இல்லையே. ஓகே சும்மா ஓகே. இவங்களுக்குள்ள சும்மா ஏதோ ரப்பாகிட்டே இருந்தது அவ்வளவுதான். பட் அது கூட சீரியஸான ஸ்டன்லாம் இல்ல, சும்மா அந்த ரோஸ் பண்ணும்போது ஏதோ ஒண்ணு பேசினப்ப ஏதோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். டிவிக்கே கேம் மோடு குரு 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 140 பேர் இருந்தாங்க ஸ்பேஸ்ல. ஒருத்தவங்க பேரை அப்படியே எடுத்தாங்க, இப்போ சரசரன்னு 300 பேர் வந்துட்டாங்க. அதான் ஆக்சுவலா கண்டென்ட் வந்து முடிஞ்சு அபி போச்சு. சிஸ்டர் தான், மெயில் மெயில் இல்ல மெயில் அபி சிஸ்டர் தான். இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல பிரச்சனை ஹோஸ்ட் இல்ல. கோஹோஸ்ட் தான் கண்டென்ட். என்ன பெரிய ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் குரு, மறக்காம சாருக்கு அந்த வீடியோ மட்டும் அனுப்பிச்சிருங்க. நான் இப்பவே தேடிட்டு இருக்கேன், ஆல்ரெடி தேடிட்டு தான் இருக்கேன். சார் கொஞ்சம் பேசி வாங்கி கொடுத்தாருன்னா கூட ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அபி சிஸ்டர் நீங்க சொல்லி முடிச்சுட்டீங்க, சாயந்தரம் சரி. 2 பேர் நம்ம 2 தான் இல்ல கண்டென்ட். இப்ப குரு போய் அடுத்த ஸ்பேஸ்ல போய் இப்ப சமாதானத்துக்கு குரு கீழே சுரேஷ் தாத்தா இருக்காரு. அப்படியா? அந்த வீண் இருக்குல்ல வெங்காயம், அந்த ஐடி தான் வருது. நீங்க டிக்ளைன் பண்ணிட்டே இருக்கீங்களா சார்? நான் டிக்ளைன்லாம் பண்ணல சார், ஒரு நிமிஷம் சார். எனக்கு காட்டவே கண்டுக்க மாட்டேங்க. குரு ப்ரோ வெள்ளை கொடி பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை கொடியெல்லாம் நீ வேலை இல்லையா, நீ வேற. இப்பயே போட்டுருமா வெள்ளை கொடி? விசாலனுக்கு எப்ப ஃபேன்ஸ் மீட்டிங் கேளனா? விஷால்கா பவித்ரா வந்துட்டு போயிட்டாங்களா? பவித்ரா ஃபேண்டம்ல முடிஞ்சதா? ஸ்பேஸ் கொண்டு போயிட்டாங்க சார். பவித்ரா வந்தாச்சு, அன்சிதா, அப்புறம் ஆர்ஜே ஆனந்தி வந்துட்டாங்களா? ஆனந்தியே வந்துட்டாங்க, மஞ்சரி ஓகே வந்துட்டாங்க, சௌந்தர்யா.
எல்லாம் வந்துட்டாங்க. அந்த சின்ன சின்ன ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கும் இந்த ட்விட்டர் சைடு ஒரு சப்போர்ட் இருக்குன்றது தெரியும். என் தலை ரஞ்சித் சார் கூப்பிட்டீங்களா இல்லையா? சார் ஐயோ இல்ல சத்தியமா சார், அவரே நீங்க தான் வரேன்னு கூட்டு சார் சொன்னா வரணும். கூட அவரு எங்களுக்கு மனவலி ஆயிரும் சார். அவரு பேசிட்டே இருப்பார் சார். நோ நோ, நீங்க என் தலைவனை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ்ல தான் ரொம்ப நேரம் பேச வைக்க முடியுமே தவிர ஓவர் த வாய்ஸ் கம்மியா தான் பேசுவார். அப்படி அப்பனா சார் நீங்க வந்துடுறோம் அந்த அன்னைக்கு ரவீந்தர் சார் ரஞ்சித் சார் கூப்பிட்டுறா ரவீந்தர் சார் வந்துடுறோம். டெஃபினட்டா யாருக்கு ஜாயின் ஆகிறதுனால ரஞ்சித் சாருக்காக ஐ வில் ஜாயின். என்ன சிவகுமார் சார் வரல? இல்ல நீங்க 2 பேரும் ஸ்பேஸ்ல ஒரு பிராங்கிங் பண்ணிடுவீங்க, ஓகேவா? கொண்டாட்டம்ல பயங்கரமா யார் வந்திருந்தாங்களோ கொண்டாட்டம்ல அவர் செக்மெண்ட் மரணமா வேற லெவல்ல இருந்துச்சு சார். அதே மாதிரி உங்ககிட்டயும் பிரியா மேடம் கூட பேசியிருந்தாங்க. அப்படியா? ரவி சார் சிரிக்கிறீங்க, நீங்க சிரிச்சீங்கல்ல சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவங்க திடீர் இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும் போது ரவீந்தர் சார் நீங்க கியூட்டா குழந்தை மாதிரி சிரிக்கிறீங்க. ஐயோ இவனுங்க வேற மாதிரில மேம் எழுதுவானுங்க, இது நீங்க சீரியஸா சொன்னா கூட வேற மாதிரி கேஸ் ஆகும். பட் அவங்க ஷீ இஸ் வெரி ஹம்பிள். அந்த செகண்ட் விசிட்க்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சா. ஷீ கேம், அவங்க முடிச்சுட்டு வந்து ரொம்ப நேரம் நின்று நான் என்னால் எழுச்சி போக முடியல முட்டி வலிக்குதுன்னு அவங்க தான் வந்தாங்க. நான் உட்காந்து இந்த இடத்துக்கு வந்து ஷீ ஸ்போக் டு மீ வெல், ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு. அண்ட் ஆனா ஒண்ணு அதெல்லாம் தாண்டி அவங்க செக்மெண்ட் ஒண்ணு நடக்கும், அது சும்மா பறக்க விட்டுருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து, மாசா இருக்கும். ஓகே.